ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா விலாக் போட்டு. ஒரு சில காரணங்களால் என்னால் போட முடியலை. எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இனிமேல் என்னோடய விலாகில் ப்ராப்பராக வரும். அது என்டர்டெயின் பண்ணுற மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்த்தி ஃபுட் ரிலேட்டடாகவும் இருக்கும். அதாவது ரெசிபின்னு சொல்லும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, எல்லா திங்ஸும் வச்சு தான் ஒரு ரெசிபியை ரெடி பண்ண முடியும்னு சொல்லி. ஆனால் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாமா? இது ஒரு ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி தான். எப்படின்னா, ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. ஒரு ஆனியன் எடுத்து 2 தக்காளி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 தக்காளி எடுத்துட்டு அதை நல்லா கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் என்னென்ன போடணும்னு சொன்னால், நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, இஞ்சி இருக்கும், பூண்டு இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும் நம்ம வீட்டில், புளி கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டில். புளின்னா அந்த புளி கிடையாது, நம்ம குழம்புக்கு வைப்போம் இல்லையா, ரசம் செய்ய அந்த புளி தான். ஸோ இதை எண்டிங்கில் கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அழகாக வணக்கிட்டு அந்த புளி தண்ணி கரைசலையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சி கிரேவியாக வந்துடும், அந்த பேஸ்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 எக்கோ இல்லை ஒரு 3 எக் எடுத்துக்கலாம். நான் 2 எக் தான் எடுத்திருக்கேன். 2 எக்கு எடுத்துகிட்டு 2 கட் பண்ணாமல் அழகாக 3 பீஸஸாக கட் பண்ணி அந்த கிரேவியில் போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டுட்டாலே அழகான கிரேவி உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இதை தோசையோடும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி செஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை நமக்கு ஃபுட்டோடையும் சாப்பிட்டுக்கலாம். ரைஸ் இருக்கு இல்லையா, ரைஸோடையும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு சில ரெசிபி தரும்போது நிறைய திங்ஸ் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு சில டைம் அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கானே நமக்கு அப்போ தான் தோணும், ஓகே இந்த மாதிரி ஏதோ பொருள் இருக்குது போலன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஹெல்த்தியாக சமைக்கிறதா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இனிமேல் வர வீடியோலையும் நான் அதை தான் சொல்ல போகிறேன். இது ஈஸி ரெசிபி தான். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆனியன் 2 தக்காளி எடுத்துக்கோங்க, கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதில் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தாலும் அதில் போட்டுக்கலாம். இஞ்சியும் இருக்கும் இல்லையா, இஞ்சியும் போட்டுக்கலாம். இஞ்சி ரொம்பவே நல்லது. இஞ்சியும் போட்டுட்டு அடுத்து லாஸ்ட்டில் அந்த புளி கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றி நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தால் அழகான கிரேவி ரெடி. முட்டையை கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா கிரேவி ரெடி ஆகிடும். டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் யூடியூப் அடுத்த பீப்புளுக்கு என்னோடய வீடியோவை ரீச் பண்ண வைக்கும். நீங்கள் பார்த்துட்டு இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 மினிட்ஸ் வீடியோவில் ஒரு 2-3 மினிட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் தள்ளி விட்டுட்டு போனால் அது என்னோடய வீடியோவை அடுத்தவங்களுக்கு அதை ரெஃபர் பண்ணி விடாது, புஷ் பண்ணி விடாது. அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ பார்த்தா ஒரு போட்டால் ஒரு 5 மினிட்ஸாவது பாருங்கள். அப்படி பார்க்கும்போது யூடியூப் என்ன பண்ணுன்னா இன்னும் அடுத்தவங்களுக்கும் இது ரீச் பண்ண வைக்கும். இது என்னோடய ரெக்வெஸ்ட் தான். இனிமேல் அழகான வீட்டில் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபுட் விலாக், அப்புறம் வீட்டில் டே டு டே லைஃப்பில் என்ன ரொட்டீன் நடக்குது இதெல்லாம் நான் தவறாமல் போட போகிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்களும் யூடியூபராக இருந்தால் உங்களோட சேனல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன். நீங்களும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆயாச்சு. இங்கே போடுற மிளகுத்தூள் எதுனா, நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் வச்சு நம்ம 1 மாதத்துக்கு தேவையான மிளகுத்தூள் ரெடி பண்ணிப்போம். அந்த மிளகுத்தூள் தான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மண்பானையில் சமைக்க ஆரம்பிங்க. எனக்குமே மண்பானையில் சமைக்கும்போது நம்ம கை அந்த ராசியை தாண்டி அந்த மண்பானைக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டேஸ்ட்டும் நமக்கு விழும். அது இல்லாமல் மருத்துவத்தன்மை நிறைய இருக்குது இந்த மண்பானையில். ஸோ நீங்கள் மண்பானையில் சமைக்க ஆரம்பிங்க. நம்ம மண்பானையில் சமைச்சு சாப்பிட்றதுனால நமக்கும் நல்லது, கைத்தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஏதோ நம்மளால் முடிஞ்சது, அதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இருந்தால் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். நம்மக்கிட்ட வசதி இல்லைன்னா இந்த மாதிரி இன்டைரக்டாக நமக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது மூலமாக அவங்களும் பயனடைவாங்க இல்லையா. ஸோ இப்படியும் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ எது எப்படியோ இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ மறுபடியும் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஃபுல்லாக பாருங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் நானும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ அது மூலயமா நான் உள்ளே போய் பார்க்க முடியும் நீங்கள் எந்த சேனலில் இருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு. நான் பார்க்குறது மூலயமா என்னென்னா உங்களுக்கும் உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறது மூலயமா என்னோடய வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் முடிஞ்ச அளவு மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கணும். அதாவது ஹெல்ப்புன்னு சொல்லும்போது இந்த ஹெல்ப் தான் இப்படி தான் பண்ணால் ஹெல்ப்புன்றது கிடையாது. நம்மளால் எந்தெந்த வழியில் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்தந்த வழியில் ஹெல்ப் பண்ணிக்கலாம். இது ஒரு புண்ணிய கணக்கில் சேரும். என்னடா புண்ணியம் பாவம் பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் நிஜம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புண்ணியம் செய்யும்போது நம்மளோட பாவ கணக்கு கழிஞ்சிட்டு வருமா. அந்த மாதிரி எந்த வழியில் ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரு பாவ கணக்கு உங்களை விட்டு கழிஞ்சிட்டு போகும். வாழ்க வளமுடன்.